கும்பிடுறியா? இது அத்திப்பட்டியா? இது மொத்தமா அத்திப்பட்டி தான். காத்துக்கும் கடல் கொந்தளிப்புக்கும் சிக்கி சீழெடுத்து போவ மிச்ச சொச்ச கடக்க சனங்க உசுர கையில புடிச்சுக்கோங்க. எத்தாப்ல வந்து நிக்கோமையா? என்ன சொல்றீங்க சொல்லுங்க? காத்து நிக்க கூடாது, கடல் கொந்தளிக்க கூடாதுன்னு சட்டம் போட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க. ஏலே தடுப்பு சவறு கட்டி கொடுத்ததும் கடல் தண்ணியால நீ ஒரு தொந்தரவு வரான்னு சொல்லிட்டு போதே கல்ல நட்டுட்டு போனாங்களே, அதை செஞ்சு கொடுதான் சொல்றோம்யோ. அடிக்கல்லு தடுப்பு சுவர் என்ன வளரீங்க சுப்பிரமணி? 5 வருஷத்துக்கு முன்னாடி கடல் பக்கம் போதைக்கல்ல ஊந்தாங்கல்ல, அத பத்தி தான் சொல்லுதோயோ. வருஷம் 10 12 உசுறு போறது வழக்கமா போயிடுச்சு பாத்துக்கிடுங்க. செத்த உசுறுல பாதி உசுறு புள்ளைய உசுறு. ஒவ்வொரு புள்ளைகளை பார்க்கும் போதும் இந்த மலைக்கு போயிடுமோ அடுத்த மலைக்கு போயிடுமோன்னு பயந்து கிடைக்க வேண்டியிருக்கு தெரியுமில்ல? சும்மா இருப்ப. ஐயோ, கிழக்க தண்ணி வந்தா வெக்கால ஓடி போயிருவோம், வெக்க தண்ணி வந்தா வடக்கால ஓடி போயிருவோம். ஆனா வானாங்கண்ணியா தண்ணி சுத்தி எங்களை பொச முட்டி அடிக்குதியா? நடுத்தீவுல பொட்டு திமிச்சு அடிச்சா நாங்க எங்கேயா போக முடியும்? உங்ககிட்ட வந்து நிக்க முடியல, ஏதாவது சொல்லுங்க ஐயா. போற ஒருத்தரை புடிச்சு வச்சு வந்து நிக்க முடியல. சும்மா இல்ல, நாமக்கா தானே பேசுறேன். சும்மா நீங்க சொல்லுங்கயா. என் பக்கம் இருக்க அந்த அத்திப்பட்டி பயிலிடு. மறுப்புல அடிக்கல அப்படி ஒண்ணும் இல்லையே, அரசாங்கம் எதுவும் சொல்லலையே. ஐயா எம்எல்ஏ சொல்லிட்டு போனாரு, வாக்கு கொடுத்திருக்காரு, சத்தியம் பண்ணிருக்காரு. சொல்லுபட. ஆமாங்கய்யா. ஐயா நாங்க குறுக்க அப்படின்னா கேட்க முடியும்? எம்எல்ஏ அரசாங்கம் இல்ல சுப்பிரமணி, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி செய்யலாம்னு எங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. வெறும் 700 பேர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணி தடுப்பு சுவர் கட்ட முடியாது. குறைச்ச காசுல தடுப்பு சுவர் கட்டணும்னு வச்சுக்க, அது ரொம்ப நாள் நிக்காதுப்பா. ஐயோ, அப்போ அந்த எம்எல்ஏ நட்டுட்டு போன போதே கல்லு எனக்கு என்ன நிக்குத? அதுக்கு என்ன வழி சொல்ல போறியா? அவங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க, செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கும் அதிகாரியான எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க சொல்ற எல்லாத்தையும் எங்களால் கண்ண மூடி செஞ்சிட முடியாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதுல 5-6 நாங்க சம்மதிச்சா நடக்கலாம். ஐயோ, இப்ப தெளிவா சொல்றேன் சுப்பிரமணி, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தடுப்பு சுவர் அத்திப்பட்டிக்கு வராது, வரவும் முடியாது. என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்த உடனே காலி பண்ணிட்டு பூம்புகார் பக்கம் உள்ள புறம்போக்கு இடத்துக்கு போங்க. நான் பட்டா பண்ணி தர ஏற்பாடு பண்ணேன். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். அத்திப்பட்டியை விட்டு சுப்பிரமணி. சரியா? சொந்த உத்தியோகத்துல இருக்கிற நீ சொல்ற, ஆனா பிறந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயா போறத? எங்களுக்கெல்லாம் தெரியாதயா? வெறுப்புல ஐயா, நீ கலெக்டர்ல கடவுள பாப்புல. சுப்பிரமணி, சுப்பிரமணி வாங்கல, அத்திப்பட்டிக்கு அணை கிடையாதா? பாப்பா அவளை விட்டு விட்டாடுவோம். அவளெல்லாம் ஊரை விட்டு போக சொல்றாங்களே. எங்க போடுற? ஊரை விட்டுட்டு எங்க போடுற?